யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் குழாய் தொற்று. அதுக்கான காரணம் என்ன, அது வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதுக்கான ரெமெடி என்ன, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஹாய், நான் விஷ்ணுபிரியா, நிம்பா ஆயுர்வேதா கிளினிக், குமராபாளையம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதாவது சிறுநீர் குழாய் தொற்று எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். வெயிலில் அதிகமாக அலையிறவங்களுக்கு இருக்கும். நிறைய மது அருந்தவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். சரி, இப்போ யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தோம். அதுக்கான சிம்டம்ஸ் பார்த்துடலாமா? இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். சில பேருக்கு பெயின் இருக்கும். சில பேருக்கு அடிக்கடி யூரின் வர மாதிரியே இருக்கும். அப்படியே போனாலும் கொஞ்சமாக யூரின் போவாங்க, ஆனாலும் அந்த யூரின் வெளியே வரும்போது பெயின் இருக்கும். சில பேருக்கு எல்லோயிஷாக இருக்கும். ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது ரெட்டிஷ் கலந்த யூரினாக வெளியே வரும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கான ரெமெடி பார்த்தலாமா? இளநியும் தண்ணீரும், அதாவது நீராகாரமாக நிறைய எடுத்துக்கோங்க. மூக்கிரட்டை சாறு 10 ml, கல்லூரிக்கு இலையோட சாறு 10 ml, ரெண்டும் கலந்து 20 ml எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்த ரெமெடி பார்த்துடலாமா? சந்தன பவுடர், கீழா நெல்லி பவுடர், நன்னாரி வேர் பவுடரு, அடுத்தது சீந்தல் கொடி பவுடர். இந்த 4ஐயும் சமளவு எடுத்து கலந்து வச்சுக்கோங்க. இதில் 1.5 ஸ்பூன் எடுத்து 40 ml தண்ணி ஊற்றி கலந்து கொதிக்க வச்சு 20 ml தண்ணியாக வர வரைக்கும் சுண்ட காய்ச்சுங்க. இதை காலையிலையும் இரவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 டேஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து படிப்படியாக குறையும். தேங்க்யூ.